இப்போ பொதுமக்கள் அனைவருமே இங்கே வந்து சுமார் ஒரு 2 மணி நேரம் கிட்ட ஆகுது. நானும் கொஞ்சம் ரொம்ப நேரமாக இங்கே வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு கண்டிப்பாக வந்து பொதுமக்களுக்கு இன்னைக்கு அனுமதி கொடுத்தாங்கன்னா வந்து அனைவருமே வந்து இப்போ நான் வேணா பரவாயில்ல, அங்கே சென்னையில் இருக்கேன், நிறைய பேர் வந்து வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க அவரை பார்க்கணுன்றதுக்காக, அவருக்கு மரியாதை செலுத்தணும், அஞ்சலி செலுத்தணும்னு சொல்லிட்டு. இன்றைக்கி எப்படியாவது கொஞ்சம் வெயிட் பண்ணி அவருக்கு அஞ்சலி செலுத்திட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அனைவர் சார்பாகவும் நானும் மக்கள் இங்கே காத்திருக்க அனைத்து மக்களுக்காகவும் நானும் உட்பட அனைவருக்கும் சேர்த்து நான் இதை தெரிவிச்சுக்கிறேன். நாமக்கல் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. காலையிலேருந்து நிற்கிறான். சரி கொஞ்சம் பார்க்க அனுமதி தரேன்னா பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. போயிட்டுன்னா 2 நாள் கழிச்சு வர சொல்லுவாங்க. இதுக்கோசரம் நாங்கள் 2 நாள் கழிச்சு வர முடியுங்களா? கொஞ்சம் காவல்துறை அனுமதிச்சு எங்களை கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் நேரம் பார்க்க விட சொல்லுங்கள். அதான் நான் கேட்டுக்கிறேன். கேப்டன் நட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிடுறாங்க. அதுதான் எங்களுக்கு வேணும், வேறு எதுவும் நாங்கள் கேட்குறோம். நேற்று அனுமதி நேற்றுலேருந்து வந்துட்டு இருக்கிறாங்க, பார்க்க முடியல. சரி அவருக்கு சமாதிலிருந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்கன்னா அதுவும் வாங்க முடியாமல் சூழ்நிலை நிற்கிறாங்க. கொஞ்சம் காவல்துறை மனசு இறங்கி எங்களை பார்க்க விட்டா போதுங்க, வேறு எதுவும் எங்களுக்கு வேணாம். பேர் குணசாரிங்க, மணப்பாறையிலேருந்து வந்துட்டுருக்கேன். கடந்த 3 நாளாக நான் இங்கே சென்னையில் தான் இருக்கேன். நான் ஃபஸ்ட்டு தலைவரை இங்கே நம்ம கட்சி ஆஃபீஸில் வச்சு பார்த்தோம். 2வது நாள் டிவி திட்டத்தில் பார்த்தோம். ஊருக்கு போக மனசே இல்லை. கடைசி ஒரு வாய்ப்பாக தலைவரை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலான்ட்டு இருக்கும். காவல்துறை அனுமதி இல்லைன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ நேரம் ஆனாலும் இருந்து பார்த்துட்டு போகிறதுக்கு ஒரு முடிவாக இருக்கும். Thank you.